ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை. அத்தியாயம் 40. மாப்பிள்ளையை காணோம், கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லாமல் இருக்காங்களே என்று தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்களே தவிர வேற ஒரு மாப்பிள்ளையை தேடி பிடித்து வருவோம் என்று யாரும் நினைக்கலை. அதுவும் சொந்தக்கார மாப்பிள்ளையா வந்ததால் வேற எதுவும் சொல்லவும் முடியலை. அதைவிட திருமணமாகி உறவினர்கள் வெளியே போன பிறகுதான் அவன் ஆளுக்கே விஷயமே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ உனக்கு ஃபோன் பண்ண முடியாமல் தவிச்சு தேவிக்கு பண்ணுவா என்றான். எல்லாம் சரி, பாவம் தேவியை இப்படி ஓலை குடிசையில் கொண்டு போய் வச்சிருக்கியேடா, இது நியாயமா? அவ பாவம் இல்லையா? உன்னை நம்பித்தானே நீ சொன்ன பேச்சை கேட்டு அவனுக்கு கழுத்தை நீட்டி இருக்கிறா. எனக்கு மனசே ஆறலை அந்த குடிசையை பார்த்தா என்று செந்தாமரை மகனை திட்ட, அதுக்கு என்னடி பண்ணுறது? யாருக்கு யாருன்னு கடவுள் போட்ட முடிச்சு இது. இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? அவள் வீடு அளவு தான் இந்த வீடும். என்ன அது கூரை போட்டிருக்கு, அது ஓடு, அவ்வளவுதான். என் பேத்தி மைத்திலியின் வசதிக்கு நம்ம வீடு ஓலை குடிசை மாதிரி தான். அதை விட மட்டான். இவனுக்கு என் மக பொண்ணை கட்டி கொடுத்தாங்க தானே என்று அன்பு சொல்ல, இவளை கட்ட நாதி இல்லாமல் என் மகனை கட்டிக்க சொல்லி கெஞ்சி தானே கட்டி வச்சாக என்று தாமரை சொல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்க, இதே வார்த்தையை தான் நாளைக்கு ராக்காயி தமிழை பார்த்து சொல்லும். ஏன்னா தேவி நிலையும் அதுதான் என்றார் அன்பு. அம்மா, இத்தனை பட்டம் எதுக்கு இந்த பேச்சு? நீ ஏன் சும்மா சும்மா மைத்திலியை வம்புக்கு இழுக்கிற? விடு என்று தமிழ் அதட்டினாள். உன் பல்லுதான் என்றாலும் குத்தி மோந்து பார்த்தா வீசத்தான் செய்யும் என்றார் அன்பு. மைத்திலிக்கு ஐயோ, இப்போவும் அவனால தான் பிரச்சனையா என்ற குற்ற உணர்வு வந்தது. ராக்காயி சமைக்க இரவு உணவு மூவருமாக சாப்பிட்டு விட்டு ராக்காயி, தம்பி, நான் குடோனில் படுத்துக்கிறேன், நீ கதவை சாத்திக்க என்றார். ஏமா, நீ இங்கேயே படேன் என்றான் பாண்டி. அத்தை என்று தேவி ஏதோ சொல்ல வர, இது ஒன்றும் புதுசு இல்லை. நெல் கடலை எள்ளு அறுக்கும்போது அங்கே காவலுக்கு போய் படுக்கத்தான் செய்வோம். அந்த மாதிரி தான் நீங்கள் இருங்க என்ற ராக்காயி பாயி தலையணை ஒரு சொம்பு தண்ணி டார்ச் லைட்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேற மகனும் கூட வந்தான். தோப்பிற்குள் கூப்பிடு தொலைவில் ஒரு பெரிய கூலிங் ஷீட் போட்டு குடோன் இருந்தது. அறுவடை காலங்களில் தானியங்களை சேமித்து வைக்க பயன்படுத்துவார்கள். இப்போது சீசன் இல்லை, எனவே சும்மாதான் இருந்தது. அத்துடன் முன்புறம் ஒரு அறை மாதிரி இருக்கும். அங்கே ஃபேன் போட்டிருக்கும், கட்டில் கிடக்கும். நடந்து வந்த பாண்டி, சாயந்தரம் எப்படிம்மா ஸ்வீட் காரமெல்லாம் வாங்கினேன், வீரா அண்ணன் கொடுத்து விட்டுச்சா என்று பாண்டியை கேட்க, ஆமாடா, ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுட்டு பால் ஜீனி டீத்தூள் அப்புறம் இனிப்பு காரம் எல்லாம் டவுனில் அந்த பேக்கரி கடைக்காரன் கொண்டு வந்து கொடுத்தான். நான் மதியம் இங்கே வந்து ஒரு தடவை இதை சுத்தம் பண்ணிட்டு போய் குளித்து டீ போட்டு எல்லாம் ரெடி செஞ்சேன். உன் கல்யாணம் எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. என்னதான் சொந்தம்னாலும் இந்த வீராவோ அவங்க அப்பாவோ நாமளா போய் பொண்ணு கேட்டிருந்தா கட்டி கொடுப்பாங்களா சொல்லு? மாட்டாங்க. அதனால தானே நான் உன்னை கண்டிச்சேன். தேவி மேலே நீ ஆசைப்பட்ட போது நான் கண்டிக்க இதுதான் காரணம். ஆனால் இன்று தான் அந்த கடவுள் உங்கள் 2 பேருக்கும் தான் முடிச்சு போட்டிருக்காரு போல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. புத்தி கொண்டு பொழைச்சிக்கடா. தேவி வாயாடினாலும் நல்ல பெண், தனியாக இருப்பா, நீ போ என்று மகனை அனுப்பி வைத்தார். தாயை இப்படி ஒத்தையில் விட்டுட்டு போக அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறது, போய்த்தான் ஆகணும். அந்த வீட்டிற்குள் அம்மா காதில் விழாமல் பேச முடியாது. இன்று தேவி கூட நிறைய பேசணும். அம்மா இங்கே இருக்கிறது தான் நல்லது. என்னதான் என்னம்மா என்றாலும் ஸ்ரீயின் கணவனால் தான் தேவிக்கு இத்தனை பிரச்சனை என்று தெரிந்தால் என்னை நினைத்து பயப்படுவார். எந்த அம்மாவாய் இருந்தாலும் அப்படித்தான். அதிலும் ராக்காயி சிறு வயதில் கணவனை இழந்து மகன் மட்டுமே கதி என்று வாழ்பவர். பெரிய சொத்து பத்து இல்லை
இருந்த கொஞ்சத்தையும் அவர் கணவன் வாங்கிய கடனுக்கு எடுத்து கொண்டு விட நடு தெருவில்தான் நின்றார்கள். அப்போது அன்புதான் இந்த தோட்டத்தில் இருக்கச் சொல்லி காசும் கொடுத்து குடிசை கட்டிக்கச் சொன்னார். அப்ப ராக்காயி மாமியார் உயிரோடு இருந்தார். மகன் வயிற்று பேரனுக்காகவும் சின்ன வயசு மருமகளுக்காகவும் அவரும் இவங்களுடன் தான் தங்கி கொண்டார். என்னதான் உறவுகள் என்றாலும் உதவ மனசு வரணுமே. அந்த விஷயத்தில் அன்பு சொன்னால் பொற்செல்வி தட்டவே மாட்டார். குடிசைக்கு வந்த பாண்டி தேவி வா, பாத்ரூம் போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டான். குடிசையின் பின்பக்கம் டாய்லெட் வசதி இருந்தது, பைப்பு வசதியும் இருந்தது. எனக்கு என்ன பயமா, நீ கூட வரணுமா? நானே போய்க்குவேன் என்றாள் தேவி. அது சரி, பேயை பார்த்து பயப்படுமா என்று பாண்டி சொல்ல, சரியா சொன்னாய், பேயின் பொண்டாட்டி பேய்தான் என்றாள் தேவி. அப்படியா? எங்கே நீ பேயான்னு நான் பார்க்குறேன் என்று அவன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவளை குறுகுறுவென பார்க்க, டே கண்ணை நோண்டிடுவேன், என்ன பார்வையெல்லாம் புதுசாக இருக்கு என்று தேவி சொல்ல, எனக்கு பார்க்க லைசன்ஸ் இருக்கு மேடம் என்று அவன் தாலி கயிற்றை இழுக்க, அவள் கழுத்துக்கு கீழே கையை கொண்டு போக பட்டென்று அவன் கையை தட்டி விட்டவள், கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் என்றாள் தேவி. ஏண்டி கை காலை சும்மா வச்சுக்கவா தாலி கட்டினேன்? அப்போ எதுக்கு கட்டின என்று அவள் கேட்க, இப்படி பட்டுன்னு கேட்டால் சொல்ல முடியுமா என்று அவன் சமாளித்தான். தேவி சிரித்து விட்டாள். அதன் பிறகு மைத்திலி திருமணம் நடந்த விதம், ஸ்ரீ திருமணம், அவள் புருஷனின் தொந்தரவு என்று அனைத்தும் பேசினார்கள். தேவி, உன் குடும்ப விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்றான். சரி என்றாள். பாண்டி, நீயோ நானோ ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் நான் பண்ணிக்கல. உனக்கே தெரியும், உன்கிட்டேயே நான் சொன்னேன், என் கழுத்தில் தாலி ஏறின பிறகுதான் என் காதல் அன்பு எல்லாம் என் கணவனிடம். இதுவரை நீயும் நானும் சின்ன வயது நண்பர்கள். இப்போ நாம் கணவன் மனைவி. இப்போ என்ன நமக்கு அவசரம் சொல்லு? உன்னை விட என்னை விட மாமா பெரியவர். கல்யாணம் ஆகியும் மைத்திலியும் மாமாவும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. முதலில் அவங்க ஒன்று சேரட்டும், அப்புறம் நமக்கு என்ன அவசரம் என்றாள். பாண்டியின் முகம் தொங்கி போனது. என்னடா முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்க, இதோ பாரு, வீரா அண்ணன் மைத்திலியை காதலிக்கலை, எதிர்பாராமல் நடந்த கல்யாணம். ஆனால் நம்மளோடது அப்படி இல்லை. ஓஹோ, அப்புறம் நமக்கு பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு நாள் குறித்து பத்திரிக்கை அடித்து கல்யாணம் நடந்ததாக்கும் என்று அவள் நக்கலாக கேட்க, பேச்சை மாத்தாதடி, உன் மனசில் கல்யாணம் நடக்கும் வரை யாருக்கும் இடமில்லை. இப்போ இனி நான் தான் உனக்கு கணவன், உனக்குள் நான் தான் இருக்கேன். எனக்குள்ள நீ எப்போ வந்தாய்? இதோ இம்புட்டு இருக்கும்போது உன்கிட்ட இருந்து கல்கோனாவை நீ ஸ்கட்டில் வச்சு கடித்து பாதி தருவியே, அப்போ இருந்து உனக்கு கல்யாணம் என்று பேசி முடிக்கும் வரை நீதான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பின்னாடியே சுற்றுவேன். உன் அக்கா கூட, அடி தேவி, நீ கொடுக்குற பாதி முட்டாய்க்கு தாண்டி இவன் சுத்துறான் என்று கேலி பேசுமே, அந்த மாதிரி இல்லை. நீ அப்பவே என்னை லவ் பண்ணியா என்று தேவி கேட்க, அப்போ இல்லை, ஆனால் நீ பெரிய பெண் ஆன பிறகு 10 நாள் பள்ளிக்கூடம் வராமல் அப்புறம் வந்தியே, அப்போ உன் முகமெல்லாம் மஞ்சள் பூசி மினுமினுன்னு பார்க்கவே ஏதோ மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு அது புரியலை. ஆனால் +2 பரீட்சை லீவில் நம்ம கூட படித்த சுரேஷ் உன்னை லவ் பண்ணுறேன்னு உன்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்தான் பாரு, அப்போ வந்ததே கோபம் எனக்கு. அவனை அடித்து துவைச்சிட்டேன்ல, அது நீ என் சொந்தக்காரன்னு செஞ்சது தானேடா என்று தேவி அப்பாவியாய் கேட்க, இந்த ஊர் பூராவும் நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க தான், அவங்களுக்காக நான் அடிப்பேனா? அன்னைக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துருச்சே. என் அம்மா, ஏண்டா அவனை அடித்த, வீரா கிட்ட சொல்ல வேண்டியது தானே, ஊர் வம்பு உனக்கு எதுக்குடா, நாளைக்கு அவனுங்க ஒன்று அடிச்சிட்டா என்னடா பண்ணுறதுன்னு என் அம்மா உற்சாம்பட்டையை எடுத்து விரட்டி அடிக்கும்போது தான் நான் என்ன எறியாமல் என் அம்மா கிட்ட, அவள் ஏன் மாமா மக, ஏன் முறப்பொண்ணு, நான் அவளை விரும்புகிறேன்,
அவளை இன்னொருத்தன் லவ் பண்ணினா பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன். யார்? அவ்வளவு சொன்னேன்பா, அவ்வளவுதான். என் அம்மா அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். ஒரே அழுக. நாம் ஒன்றை கூட புடிச்ச சொந்தமாக இல்லாமல் இருக்கிறோம். அவள் கேட்குதா உனக்கு? நீ சொன்னதை மட்டும் வீரா கேட்டிருந்தா நீ அந்த பயலை அடித்த மாதிரி அவன் உன்னை தோலை உரிச்சு உப்பை தடவி இருப்பான் என்றார் என் அம்மா. அவள் என் மாமா மக என்று நான் பாவமாக கேட்க, மாமா வசதி இல்லாதவர்டா, நம்மளை மாதிரி தான். ஆனால் அத்தை வீட்டார் அப்படி இல்லை. நல்ல வசதியான வீட்டில் தான் தேவியை கட்டுவாங்க. ஸ்ரீயை வீராவுக்கு கட்டுறாங்க. இவளை நல்ல வசதியான இடமா பார்த்து தான் கட்டுவாங்க. சரியா? விரலுக்கு தக்க வீக்கம்தான் இருக்கணும். இந்த நினப்பை இத்தோடு விட்டுரு என்று சொல்லிட்டாரு என் அம்மா. புத்திக்கு புரிஞ்சிச்சு, மனசுக்கு புரியலையே. தப்பான எண்ணம் ஒரு நாளும் எனக்கு வந்தது இல்லை. ஆனால் என் வயதுக்கு உரிய கனவுகளில் என் காதலியா உன்முகம் மட்டும்தான். நீயும் கல்லூரி படிக்கும் காலத்தில் கூட என் கூட இயல்பான ஒரு நட்பில் தான் இருந்த. நட்பு என்ற கோட்டை நான் தாண்டினாலும் கண்ணியம் என்ற கோட்டை நான் தாண்டலை. பக்கத்து ஊரில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்தபோது எனக்கு அத்தனை வருத்தம். என் அம்மா கிட்ட சொல்லி அழுதேன். அப்போவே சொன்னேன் தானேடா, இப்போ பார்த்துருக்கோம் மாப்பிள்ளை வீடு ரொம்ப வசதி. மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு. நல்ல நகை சீரு கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னு அப்போவே எனக்கு தெரியும். அதைத்தான் நான் சொன்னேன். உன் நிச்சயம் நின்னபோது நான் சந்தோஷப்பட்டேன்டி. அடப்பாவி என்று தேவி முறைக்க, நானும் மனுஷன்தாண்டி, எனக்குள்ளேயும் நல்லவன் கெட்டவன் ரெண்டு குணமும் இருக்கும். உனக்கு அடுத்து திருமணம் பேசுவதற்கு நாளாகும். அதுக்குள்ளே நான் சொந்தமாக டாக்ஸி வாங்கிட்டு வீரா கிட்ட பெண் கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன்.